அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் காலேஜ் டிஆர்பி 2025. ஸோ நேற்று நமக்கு ஆனுவல் பிளானர் வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜ் டிஆர்பி எப்போ சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஜூலை மந்த் வந்து பண்ணாக்கா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஜூலை மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜூலை ஃபஸ்ட் வீக்காக இருக்கலாம், இல்லை வந்து பண்ணாக்கா செகண்ட் வீக்காக இருக்கலாம், தேர்ட் வீக்காக இருக்கலாம், ஃபோர்த் வீக்காக இருக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸாம் டேட் வரலாம். ஸோ நான் அதை பேஸ் பண்ணி வந்து பண்ணாக்கா 100 நாட்களில் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எப்படி படிப்பது அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளானரை பார்ப்போம். ஸோ இதில் ஆனுவல் பிளானரில் ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இந்த ஃபோர்த்தில் இருக்கு பாருங்கள், ஆல்ரெடி நோட்டிஃபைன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 4000 வேக்கன்சி. எக்ஸாமினேஷன் வந்து பண்ணாக்கா எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஜூலை மந்த்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்றைக்கி டேட் வந்து பண்ணாக்கா March 25. ஸோ இந்த மந்தில் வந்து பண்ணாக்கா இன்னையோடு சேர்த்து வந்து பண்ணாக்கா ஒரு 7 days இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா ஏப்ரல் ஃபுல்லாக இருக்குது, மே இருக்குது, அதுக்கடுத்தது ஜூன் இருக்குது. ஸோ ஜூலையில் எப்போ வேணாலும் எக்ஸாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம அதுக்காக எப்படி வந்து பண்ணாக்கா ஸ்டடி பண்ணணும், எப்படி வந்து பண்ணாக்கா படிக்கணும், ஸோ இதை பற்றி தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை மந்த்து எக்ஸாம் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி குவாலிஃபைடு, இதில் நெட் எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க, சரியா? நெட் எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க அப்படின்னாலையும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது செட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அந்த செட் எக்ஸாமில் உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 கொஷினுக்கு அதிகமாக இருக்குது, தட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா 180 மார்க்குக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் படிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க, சரியா? நான் ஆல்ரெடி பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க, இல்லை வந்து பண்ணாக்கா எம்ஃபில் பண்ணியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இயருக்கு முன்னாடி. ஸோ அந்த எம்ஃபில் வந்து பண்ணாக்கா எலிஜிபிளாக இருந்தால் அவங்களும் வந்து பண்ணாக்கா இந்த காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா படிக்கிறதுக்கான கிரிட்டீரியா, யாரெல்லாம் படிக்கலான்றது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்லே கூட போட்டிருப்பேன். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து பண்ணாங்க நமக்கு த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 இருக்குது. ஸோ பேப்பர் 1ல் வந்து பண்ணாக்கா 50 MCQs ஃப்ரம் செக்ஷன் A ஷல் கண்டெயின் 25 questions ஃப்ரம் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ரிமைனிங் 25 questions ஃப்ரம் ஜிகே எஸ்பெஷலி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஜிகேன்னு சொல்லிட்டாங்க, ஸ்பெஷலாக வந்து பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 25 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் லாங்குவேஜை பற்றி இருக்கும். அப்போ தமிழ் லாங்குவேஜ்னால் எது வரைக்கும் சார் படிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். சரிங்களா? தமிழ் புக் வந்து பண்ணாக்கா 6th to 12th வரைக்கும் படிக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா இதிலே வந்து பண்ணாக்கா ஜிகே எஸ்பெஷலி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துட்றாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பண்ணாக்கா ஜூலை மந்த் எக்ஸாம் அப்படின்னா ஜூலைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா 12 மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும். சரிங்களா? 12 மந்த் நான் சொல்கிறது மினிமம் 12 மந்த். இன்னும் முடிஞ்சால் நம்மளால் ஒரு 16 மந்த் வரைக்கும் கூட படித்தாலையும் ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்களா? அப்போது 12 மந்த்து ஜூலைக்கு முன்னாடி, அதாவது வந்து பண்ணாக்கா லாஸ்ட் இயர் வந்து பண்ணாக்கா ஜூன் மந்த்து இல்லை மே மந்த்லேருந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்கா படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இந்த பேப்பர் 1ல் இருக்கக்கூடியது. அதிலே வந்து பண்ணாக்கா செக்ஷன் பியில் வந்து பண்ணாக்கா பேப்பர் 1ல் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். செக்ஷன் 1உடைய பியாக இருக்கட்டும், இல்லை பேப்பர் ஸோ அப்போ நான் வந்து பண்ணாங்க பேப்பர் 1ல் செக்ஷன் ஏ பற்றி சொல்லிட்டேன். அதாவது செக்ஷன் பியில் வந்து பண்ணாங்க நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். சரியா? உங்களுடைய பர்டிகுலர் மேஜர், நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க, டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது. போய்ட்டு டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய செக்ஷன் ஏக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். செக்ஷன் பியில் வந்து பண்ணாக்கா உங்களுடைய மேஜர். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு என்ன வரும், அதாவது தமிழ் மீடியம் வருமா இல்லை இங்கிலீஷ் மீடியம் வருமா? சார் நான் இந்த லாங்குவேஜில் நான் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன், சரியா?
தமிழ்லையோ இல்லை வந்து பார்த்தினாக்கா இங்கிலீஷ்லேயோ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்தினாக்கா நான் கரெக்டாக எழுதிடுவேன் அப்படின்றவங்க ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கோங்க. இல்லை நான் தமிழில் படித்தா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா தமிழில் படிச்சுக்கோங்க. சரியா? தமிழ் புக்கு அவைலபிளான்னு பாருங்கள் உங்கள் மேஜருக்கு. ஸோ எங்கே அவைலபிள் இருக்கோ அதை பாருங்கள். ஸோ எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, நமக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தினாக்கா ஒரு பேஜ் 2 பேஜ் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னாக்கா. ஸோ அப்போ வந்து பார்த்தினாக்கா சப்போஸ் இது ஒரு சில மேஜரில் வந்து பார்த்தினாக்கா வித் எக்ஸாம்பிளோட படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பாட்னி மேஜரே எடுத்துக்கிட்டாக்கா டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாக்கா, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்க நம்ம நோட்ஸ் எழுதணும், டயக்ராம் போடணும், வித் எக்ஸாம்பிளும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி படிங்க. சரிங்களா? இதே வந்து பார்த்தினாக்கா ஏதோ ஒரு இப்போ சைனோ பாக்டீரியாவுடைய ஜென்ரல் கேரஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அதோடைய கேரஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தினாக்கா படிக்கணும். குறைஞ்சது வந்து பார்த்தினாக்கா ஒரு 20 பாயிண்ட்டாவது படிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தினாக்கா 10 மார்க் கொஷின் எல்லாமே. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஸோ இன்னையிலிருந்து வந்து பார்த்தினாக்கா ரெகுலராக வந்து பார்த்தினாக்கா அந்த தமிழ் லாங்குவேஜ் அந்த 25 கொஷினுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தினாக்கா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற அந்த 25 கொஷின்ஸுக்கும் டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்தினாக்கா போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா டைம் இல்லை. ஸோ ஸ்கூல் ஒர்க்கு பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பார்த்தினாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் டெய்லி வந்து பார்த்தினாக்கா நைட்டு 10 o'clock இல்லை 11 o'clock முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தினாக்கா பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ வீடியோ வேணுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வீடியோ பாருங்கள். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தினாக்கா நான் எத்தனை வீடியோஸ் போட்டணும், ஸோ 6 days என்ன வீடியோ போடணும், அதுலேருந்து 7th day வந்து பார்த்தினாக்கா ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தினாக்கா பிளான் பண்ணுவோம். ஒரு 25 கொஷின்ஸ் மாதிரி. சரிங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 25 கொஷினுக்கு வந்து பார்த்தினாக்கா நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். சரிங்களா? சாரி, இந்த 25 + 25 50 கொஷின்ஸுக்கு நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுடைய மேஜர் உங்களுடைய மேஜர் வந்து பார்த்தினாக்கா டிஃபர் ஆகும். என்னுடைய மேஜர் வந்து பார்த்தினாக்கா பாட்டனி. ஸோ அதில் ஏதாவது நான் எடுக்க முடிஞ்சால் அதையும் நான் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாட்னி மேஜராக இருந்தால். ஸோ அப்போ செக்ஷன் பி டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தினாக்கா நிறைய படிக்கணும், படித்ததை எழுதி பார்க்கணும், ரிமெம்பர் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ளூம் டாக்ஸானமி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தினாக்கா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தினாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தினாக்கா இந்த பேப்பர் 2ல் செக்ஷன் ஏல வந்து பார்த்தினாக்கா ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தினாக்கா எப்படி இருக்குனாக்கா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. சரியா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தினாக்கா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தினாக்கா இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. இங்கே இருக்கக்கூடிய அந்த 50 கொஷின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தினாக்கா தமிழ் அண்டு ஜிகேயில் வரக்கூடிய அந்த 50 கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் 100 மார்க். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா நம்ம படிக்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம்னா இந்த 100 மார்க்குக்கு வந்து பார்த்தினாக்கா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து பார்த்தினாக்கா ஒரு 100 மார்க் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ இதுலேயும் நம்ம தேவையான அளவுக்கு சாய்ஸும் இருக்குது. 8 கொஷின் கொடுத்துட்டு 5 தான் கேட்குறாங்க. அப்போ 3 கொஷின் வந்து சாய்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தினாக்கா நம்ம படிக்கலாம். சரி, எப்படி படித்தா நம்மளால் வந்து பார்த்தினாக்கா சிலபஸை 100 நாளைக்குள்ளே முடிக்க முடியும்? இதுதான் அடுத்தது. இப்போ 100 நாளைக்குள்ளே நம்ம சிலபஸை முடிக்கணும். அப்போ 100 நாள் வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தினாக்கா வெறும் படிச்சுட்டு மட்டும் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து பார்த்தினாக்கா ரிவைஸ் பண்ண முடியாது. ரிவைஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தினாக்கா நம்மளால் ஆன்சரே பண்ண முடியும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா உங்களுடைய சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தினாக்கா 6th to 12th புக் வந்து பார்த்தினாக்கா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தினாக்கா லாஸ்ட்டு ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? லாஸ்ட்டு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து பார்த்தினாக்கா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி வந்து பார்த்தினாக்கா நம்ம ஒரு 1 வீக் ஷெடியூல் போடுங்க. சரியா? 1 வீக்குக்கான ஷெடியூலை போடுங்க. அப்போ 1 வீக் ஷெடியூல் போட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை முடிக்க முடியுதா இல்லையான்னு இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா முடிஞ்சால் ஒரு 75 டேஸுக்கு ஒரு ஷெடியூல் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த 75 டேஸ் ஷெடியூலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 75 டேஸுக்குள்ளே நான் இந்த சிலபஸ் மொத்தம் முடிச்சுட்டு போகிறேன். எதெல்லாம் முடிக்கணும்? 6 to 12 தமிழ் புக்கு படிக்கணும், 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ப்ளஸ் உங்கள் மேஜரும் படிக்கணும். சரிங்களா? 75 டேஸுக்குள்ளே இது மொத்தத்தையும் படிக்கணும். அப்போது 1 வீக்கில் என்ன பண்ண போகிறேன்? இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு டே. சரிங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேயில் சரிங்களா நான் வந்து பார்த்தினாக்கா 6th தமிழ் புக்கு அப்போ எடுக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு சரியா, அதில் கொஞ்சோண்டுனாக்கா ஒரு 4 or 5 பேஜ். சரியா? இல்லை ஒரு 1 hour இல்லை 1.5 hour
ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்ன்னு போட்டுப்போம். சரிங்களா? 6th தமிழ் புக்கில் 2 ஹவர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் எப்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தினாக்கா மே மந்தோடையது கரண்ட் அஃபேர்ஸ். அது வந்து பார்த்தினாக்கா ஒரு 2 ஹவர்ஸ். சரிங்களா? ப்ளஸ்ஸு நம்மளுடைய மேஜர். ஸோ இது வந்து பார்த்தினாக்கா குறைஞ்சது வந்து பார்த்தினாக்கா ஒரு 3 to 4 ஹவர்ஸ். 3 to 4 ஹவர்ஸ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டுங்க. ஏன்னா வந்து பார்த்தினாக்கா இப்போது காலேஜில் ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்கா கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா நிறைய டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு. சரிங்களா? இதே ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்கா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கெமிஸ்ட்ரி மேஜராக இருந்தால் இன்னொரு 2 days மட்டும் இருக்குது. 11th 12th வந்து பார்த்தினாக்கா இன்னையோட முடியுது. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தினாக்கா மேபி ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா நிறைய டைம் இருக்கும் படிக்கிறதுக்கும். நமக்கு ஏப்ரல் இருக்குது, மே இருக்குது, ஜூன் தான் வந்து திரும்ப ஸ்கூல் ரீஓப்பன். ஸோ அவ்வளோ நாள் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், இல்லை வந்து என்ன ஒர்க் போயிட்டு வரேன் அப்படின்னாக்கா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் படிக்கணும். மற்றவங்க வந்து பிறகு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 14 to 16 ஹவர்ஸ் படிக்கணும். அப்போ தான் வந்து பிறகு நம்மளால் வந்து பிறகு இந்த காலேஜ் டிஆர்பியில் வந்து பிறகு சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பிறகு ஒவ்வொன்றுத்துக்கும் ஷெட்யூல் போடுங்க. ஷெட்யூல் போட்டு படிங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி போட்ட ஷெட்யூலை நான் முடிச்சிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் நான் எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா இன்றைக்கி நேற்று என்ன படிச்சனோ அது மொத்தத்தையும் வந்து பண்ணாக்க அடுத்த நாள் மார்னிங் வந்து பண்ணால் ரிவைஸ் பண்ணணும். சமையல் புக்கில் என்ன படித்தேன், அடுத்தது மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன படித்தேன், ப்ளஸ் வந்து மேஜரில் என்ன படித்தனோ அது எல்லாத்தையும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டேக்கான ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ 3rd டே வந்து பண்ணாக்க என்ன பண்ணுறீங்க, செகண்ட் டே என்ன படிச்சிங்களோ அதை படிங்க. 4th டே வரும்போது ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, 3rd டே மொத்தத்தை என்ன படித்தோமோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தாக்கா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். சார் நான் 4 டேஸுக்கான ரிவைஸ் பண்ணதுக்கே எனக்கு வந்து பார்த்தாக்கா 6 hours 7 hours தேவைப்படுமே அப்படின்னு நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டே படிக்கும்போது நமக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு 5 hours தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ மேஜர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் டே படிக்கும்போது 5 hours தேவைப்படும். நீங்கள் செகண்ட் டே ரிவைஸ் பண்ணும்போது 5 hours எல்லாம் தேவைப்படாது, ஒரு 1 hour தேவைப்படும். இல்லை வந்து பண்ணாக்கா 2 hours தேவைப்படும். ஏன்னா நம்ம எங்கே படிச்சிருக்கோமோ அதை மட்டும் தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். 3rd டே இல்லை 4th டே வந்து ரிவைஸ் பண்ணும்போது 1 hour இருந்தால் போதும். அப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தான் நமக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். அடுத்தடுத்த முறை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு டியூரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து பண்ணாக்கா அந்த காலேஜ் டிஆர்பியில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பாஸும் பண்ண முடியும், வேலையும் வாங்க முடியும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜ் டிஆர்பியில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா சரிங்களா, டெஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் வந்து பண்ணாக்கா ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, அதுக்கு வந்து பண்ணாக்கா நிறைய வந்து பண்ணாக்கா அந்த குரூப் 4 எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பண்ணாக்கா நிறைய வந்து பண்ணாக்கா கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் தந்தீங்கன்னா அதை வாங்கி டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா குரூப் 4 படிக்கிறவங்களே கரண்ட் அஃபேர்ஸும் படிப்பாங்க. ஸோ அதை வாங்கி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா உங்களுடைய மேஜரில் நீங்களே என்ன பண்ணுங்கள், டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 2 லாங் ஆன்சர் டீட்டெயில் மாதிரி ஒரு 10 mark கொஷின் மாதிரி எழுதி பாருங்கள். எழுதிட்டு நீங்களே வந்து பண்ணாக்கா கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் நமக்கு அது இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேஜர்லேயே வந்து பண்ணாக்கா மல்டிபிள் சாய்ஸ் ஒரு 50 கொஷின் இருக்குது. அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்போ நம்ம மல்டிபிள் சாய்ஸ்லேயே ஒரு 100 கொஷின் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப் 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு காலேஜில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் மார்க்கும் இருக்குது. இப்போ தான் நம்ம செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து பண்ணாக்கா பிஹெச்டி மட்டும் தான் இருக்குது, எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் எதுவுமே இல்லை, டீச்சிங் மார்க் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த தியரி பார்ட்லேயே வந்து பண்ணாக்கா ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா போஸ்டிங்கில் அந்த காம்படிஷனில் உள்ளே வர முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஆல்ரெடி காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 25 மார்க்கும் நம்ம இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த 25 மார்க்கில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. சரியா? இதில் வந்து பண்ணாக்கா நம்ம 150 மார்க் எடுக்கிறோன்னா அவங்க வந்து பண்ணாக்கா 125 எடுத்தாங்கன்னாவே நமக்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க. அப்போது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இல்லையோ, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இல்லையோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியரி பார்ட்டை
மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போது இதில் நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு 175 to 190 எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா டாப் ரேங்க் உள்ள வர முடியும் சரிங்களா. அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம காம்படிட்டராக இருக்க முடியும், இல்லைனா வந்து பண்ணாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த சிலபஸை வந்து பண்ணாக்கா டிவைட் பண்ணிக்கோங்க, வீக்லி ஷெடியூல் போடுங்க. வீக்லி ஷெடியூலில் வந்து பண்ணாக்கா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிச்சிருக்குமா, இன்றைக்கி போட்ட ஷெடியூலில் நான் முடிச்சிருக்கேனா இல்லையா, ஸோ அதையும் வந்து பண்ணாக்கா பார்த்துக்குங்க சரிங்களா. ரெகுலராக வந்து பண்ணாக்கா ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஷெடியூலை முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்த வீக்கான ஷெடியூலை போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கா கொஞ்சமாக தான் படிக்க முடியும், ஏன்னா வந்து பண்ணாக்கா இவ்வளோ நாள் படிச்சிருப்போம், படிக்காமல் இருந்திருப்போம். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு இன்னும் போக போக வந்து பண்ணாக்கா கொஞ்சம் அதிகமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சரிங்களா. தேங்க்யூ.